நான் உதயநிதிண்ணா வணக்கண்ணா. என்னண்ணா நேற்று பயங்கரமான ஸ்பீச்சா, ஒரே யூடியூப்ல உங்க கொத்தூஸ் எல்லாம் பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் சின்னவரின் வாழ்வீச்சு, எங்கள் சின்னவரின் பேச்சு வேற லெவல்ல இருக்குண்ணா. உள்ள போய் பார்த்தா ஒப்பாரிண்ணா. என்னண்ணா மக்களே, இன்னைக்கு அந்த ஒப்பாரி என்னன்னு கேட்கலாமா? அவங்க எப்படி ஆட்சி அமைஞ்சாங்க, 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன கூத்து நடந்ததுங்கிறதுலாம் நீங்க அத்தனை பேரும் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. அண்ணா 4ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்களும் தானே பார்த்தோம். நாங்க பார்த்தது உங்க முன்னாள் கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் கேளுங்களேன். எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு ஒரு ஒரு யோசனை இருக்குது சொன்னாங்க. அடுத்த நாள் திருமாவளவனை சிஎம் ஆக்கலாம் அப்படி யோசனையில் நான் கேட்டேன், அவர் எம்எல்ஏ இல்லையே சார் அப்படின்னு நான் சொன்னேன். அதை ஒரு சின்ன வர சொல்லி 4 மணிக்கு அவரை அங்கேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டு நான் எங்கள் அலுவலகத்தை நோக்கி வர்ற நேரத்தில் மறுபடியும் ஒரு ஃபோன் வருது. நீங்கள் கடிதம் கொடுத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் தான் முதலமைச்சர், நான் டிக்ளேர் பண்ண போகிறேன், தயவுசெய்து நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாதீங்கன்னு ஒரு ஃபோன் வருது. ப்ரோ உதயநிதி ப்ரோ, என்ன ப்ரோ மக்களோட மேண்டேட்டை எதிர்த்து செயல்படுறதுக்கெல்லாம் யோசிச்சிட்டீங்க. யோசிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து என்ன மக்களுக்காக நாங்கன்னு என்ன ப்ரோ உருட்டு இதெல்லாம் அப்படின்னு ட்ரிப்ளிகேட் போற வழியில சொல்லிட்டு இருந்தாங்கண்ணா. அடுத்து நம்ம பேரை சொல்லி நம்ம தலைவர் முகத்தை காட்டி வாக்குகளை பெற்று தலைவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாம ஓடி போச்சு அந்த நன்றி கெட்ட கூட்டம். 5 எம்எல்ஏ உங்க உழைப்பால வந்தாங்க, கரெக்ட். அப்போ உங்க எம்எல்ஏ எல்லாம் யாரோட உழைப்பால வந்தாங்கன்னா, அப்படி முதன்மை சக்தி நீங்க தான்னா தனியா நிக்க வேண்டியதானே. எது கூட்டணி வச்சிங்க? கூட்டணினா என்னன்னா, அவங்களுக்கு இவங்க ஒத்தாசையா இருக்கணும், இவங்களுக்கு அவங்க ஒத்தாசையா இருக்கணும், இவங்களோட வாக்கு இவங்களுக்கு வரணும், அவங்களோட வாக்கு இவங்களுக்கு வரணும்னா உங்க வாக்கு மட்டுமே காங்கிரஸுக்கு போயிருக்கும், விசிகா வாக்கு போயிருக்காதா காங்கிரஸுக்கு? அவ்வளவு பெரிய முதன்மை சக்தியா நீங்க? அவ்வளவு பெரிய முதன்மை சக்தியா இருந்தா கூட்டணியா வைக்காம இப்ப விஜய் சார் வாங்கினார் பாருங்க 35%. வாங்குங்க பாப்போம், முடியுமா? இந்த மாதிரி மேடையில் நின்று உருட்டதான் முடியும். அடுத்த ஒப்பாரி. இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் யார் அமைச்சர்னு தெரியாது. என்னன்னா எங்க முதலமைச்சருக்கு வேட்பாளர் தெரியாதா? சரிண்ணா, உங்க டேடி அப்பா, தமிழ்நாட்டின் அப்பா, உங்க டேடி வேட்பாளர் மட்டும் இல்லைன்னா சிம்பலே தெரியாது, கேக்குறீங்களா? ஆரணி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் சின்ன அவருக்கு இதுக்கு எங்க கிட்ட ஆதாரம் இருக்குண்ணா. எங்க முதலமைச்சருக்கு வேட்பாளர் பேர் தெரியாது, வேட்பாளரே தெரியாதுன்றது உங்ககிட்ட என்னென்ன ஆதாரம் இருக்கு? சும்மா ஆதாரமே இல்லாம வந்து நின்றுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. அங்க போனா கை தட்டுவாங்கன்னா மக்கள் கை தட்ட மாட்டாங்க, மக்கள் முழிச்சிட்டாங்க. அடுத்த ஒப்பாரி. ஓட்டு போட்ட மக்களுக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியாது, எம்எல்ஏக்களுக்கு அவங்க எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சோன்னு தெரியல. நேற்று ஒரு அமைச்சர் போய் நன்றி சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க இது உங்க தொகுதி கிடையாதுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டை போடலைங்க. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு ஒரு சின்ன டவுட்னா, கிளாரிட்டி பண்றீங்களா? ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்பாளர் தெரியாது, கரெக்டா? ஓகே சரி. அமைச்சர் ஒருத்தர் வந்து, நானும் பேர் சொல்லலைண்ணா, அமைச்சர் ஒருத்தர் வந்து மாத்தி தொகுதியில போய் நின்றுட்டாரு, நன்றி சொல்லிட்டாரு. அவர் மட்டும் எப்படின்னா மக்கள் கண்டுபிடிச்சாங்க? ஏன்னா தினமும் மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்பாளரை தெரியாது, அப்புறம் எப்படி அந்த அமைச்சரை வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க அந்த தொகுதியில? கான்ட்ராடிக்டா இல்ல? அது அவர் போனது தப்பு. அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே நான் வரலன்னா, நான் கேட்கறது ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்பாளரை தெரியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நிறுவுறீங்கல்ல, அப்படி உண்மைன்னா வந்து அந்த அமைச்சரையும் மக்கள் வேடிக்கை தானே பார்த்துட்டு போயிருப்பாங்க. நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, மக்கள் வந்து உங்க தொகுதி அங்க இருக்கு, அங்க போங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டே போடல அப்படின்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. என்னன்னா கான்ட்ராடிக்டா இருக்கு ப்ரோ, டோட்டல் கான்ட்ராடிக்ட் ப்ரோ. ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டா கோர்வையா உருட்டுங்க ப்ரோ. இல்ல அந்த கீழே குனிஞ்சு கண்ணு கீழே போயிட்டு வருது, அந்த பேப்பர் ஸ்கிரிப்ட். என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஈஸியா கிடைக்குது பாருங்க லைனு, கரெக்டா. எங்களுக்கெல்லாம் டஃப் கொடுங்க ப்ரோ. அடுத்த ஒப்பாரியில கொஞ்சம் டஃப்பாவா இருக்கட்டும் ப்ளீஸ். ஜெயிச்சவங்க எல்லாம் யாரும் தெரியுமா? இப்ப அமைச்சர் ஆகிருக்கலாம் யாரும் தெரியுமா? போதைப் பொருள் வித்தவர். நிறுத்துங்கண்ணா, ஜாஃபர் சாதிக்கு தாவேக்கால ஜாயின் பண்ணிட்டாரா?
ஏன் மக்களே, ஜாஃபர் சாதிக் திமுக தானே? சரி விடுங்க. அடுத்து ஒப்பாரி. லாட்டரி டிக்கெட் தவிர இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கரெக்டா சுதாரணமா இருந்திருக்கலாம். இதெல்லாம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது. ஆனா அவங்க லாட்டரி டிக்கெட் விற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்களாண்ணா? கட்சிக்கு ஃபண்டு வந்துச்சுங்களேண்ணா? யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு? ஆனா யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு? அடுத்து அவர் அந்த ஒருத்தரோட பேட்டி ஒண்ணு இருக்கு, அதை கேளுங்கண்ணா. உதயநிதியும் ஒரு ஸ்டாலின் 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த லாட்டரியை வந்து நீங்க கள்ளத்தனமா பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு நீங்க சம்பாரிச்சுக்கோங்க, எவ்வளவு வேணா சம்பாரிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு டெபுட்டி சிஎம் இருக்கக்கூடிய டெப்டி சிஎம் அண்ட் சிஎம். நான் அவர் யாருன்னா? அவரு உங்க மேல பொய்யா புகார் சொல்றாருண்ணா, ஏதாவது பண்ணுங்க. நீங்க துணை முதலமைச்சரா இருக்கும்போது நீங்க வந்து லாட்டரி டிக்கெட்டை கள்ளத்தனமா விற்க சொன்னீங்கலாம், அவர் சொல்றாரு. அதுக்கு ஏதாவது ஒரு கேஸ் போடுங்க பார்ப்போம். போடுங்கண்ணா. எங்க மேல வந்து பொய்யான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு, கேஸ் போடுங்களேன் பார்ப்போம். ஏன்னா லாட்டரி அப்படியே தெரியாதான் நமக்கு. சூதானமா இருந்திருந்தா ஒன்றும் நடந்திருக்காதுண்ணா. அப்பவும் டிவிக்கே தான் ஜெயிச்சிருக்கும். அடுத்த ஒப்பாரி. சிஎம் சார் நன்றி சொல்றதுக்காக திருச்சிக்கு போனாரு நன்றி சொன்னாரா? சரிண்ணா, திருச்சி கிழக்குல அவர் நன்றி தெரிவிக்க போனதுல உங்களுக்கு குற்றம் சாட்டாச்சு. ரைட். இது என்ன கூட்டம்? இங்க ஆரம்பத்துல இருந்து இன்னும் நன்றியே வரலையே. ஃபுல்லா முதலமைச்சர் போக்கஸ்ல போயிட்டு இருக்க. நன்றி தெரிவிக்க தானே போனீங்க, அதை தெரிவிக்க வேண்டியது தானே. எதுக்கு அங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க முதலமைச்சரை பத்தி? இல்ல உங்க கட்சியோட ஆக்கப்பூர்வ சிந்தனையை பத்தி பேச வேண்டியது தானே. எதுக்கு முதலமைச்சரை குற்றம் சாட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பண்ணா நாங்க பண்ணா தக்காளி சட்னி தீர்ந்து போயிட போது நான் பார்த்து. அடுத்த ஒப்பாரி. கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு சிஎம் சாருக்கு கோவம் வருது. சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஏன்னா கவர்ச்சியா? இந்த கேள்வி எத்தனை வாட்டி தானா நாங்களும் பதில் சொல்றது? நீங்க ஏன் தோத்தீங்க நான் சொல்றேன்னா எத்தனை வாட்டி தான் சொல்றது? உங்களுக்கு புரியாதா? கேட்காதா? உங்களோட அடிப்படை கட்டமைப்புல இருக்கிற ரவுடிகளை நீக்குங்க. மக்களுக்கு தொந்தரவு தர உங்க நிர்வாகிகளை நீக்குங்க. ட்ரிப்ளிகேன்ல உங்க தொகுதி சேப்பாக்கத்துல ஒரு நிர்வாகி ஒரு பொதுமக்களை பார்த்து அசிங்கமான வார்த்தையில பேசினாரு. அந்த வீடியோலாம் உங்க கண்ணில் படலையா? ஏன்னா இந்த மாதிரிலாம் நீங்க இருந்து அந்த ஆட்சியில எங்களை கொடுமைப்படுத்திட்டு இப்போ வந்து கவர்ச்சிக்கு நாங்க ஓட்டு போட்டோம் திரும்ப எங்களையே அண்டர் எஸ்டிமேட் பண்றது. அதாவது தே ஆர் இன்டெலெக்சுவல். நாங்களாம் முட்டாளா? ஏன்னா நாங்களாம் முட்டாளான்னு கேட்டேன். எங்களுக்கு தெரிஞ்சுதான் நான் வாக்கு போட்டிருக்கோம், எங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே செஞ்சிருக்கோம். கவர்ச்சிக்கு ஓட்டு போடலைன்னா ஓட்டு போடலை. திரும்பவும் சொல்றேன், 2006 எங்கள் ஐயா விஜயகாந்த் வந்தப்போ ஒரு % ஓட்டு விழுந்துச்சு இல்ல, அந்த கூட்டம் மாற்றத்துக்கான கூட்டம். அந்த கூட்டத்தோட இன்னைக்கு தொகை அதிகமா இருக்கு, அந்த கூட்டத்தோட முழிப்பு தன்மை அதிகமா இருக்கு. அந்த கூட்டம் விழிச்சிட்டாங்க, அவங்க போட்ட ஓட்டு. அடுத்த ஒப்பாரி. கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. பவள விழா, அதுக்கு மேல எங்க அண்ணன் சொல்லுவாரு. பவள விழாவோட நான் எடுத்துக்கிறேன். எங்க அண்ணன் ஸ்டேட்மெண்ட் தெரியும்ல உங்களுக்கு. ஆனா கலைஞர் போராடினாரு, ஆமா. ஐயா மு.க. ஸ்டாலின் போராடினாரு, ஆமா. விஜய் சார் போராடல. சரி, விஜய் சார் வந்து இலங்கை மீனவர்களுக்கு உண்ணாவிரதம் இருந்தப்போ அண்ணன் கோமால இருந்தீங்க. விஜய் சார் வந்து மக்களுக்கு நல்ல திட்டம் மக்கள் இயக்கத்து மூலமா கொடுக்கும்போது அண்ணன் கோமால இருந்தீங்க. கோமால கூட இல்லை, நீங்க ஸ்னோ பவுலிங் விளையாடிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு முன்னாடியே களத்துக்கு வந்தவருன்னா நீங்க எப்போ வந்தீங்க? மீனவர் பிரச்சனைக்கு எங்க அண்ணன் உண்ணாவிரதம் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ரெட் ஜெயிண்ட் கூட ஓபன் பண்ணல, ஸ்னோ பவுலிங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சரி, அதை தாண்டி இப்போ அவர் களத்துக்கு வந்துட்டாருன்னா நீங்க என்ன பண்றீங்க? இன்ஸ்டாகிராம் நைட்ல கால் தேடுனுக்கிறீங்களா? கால் அது ஆட்டுக்கால் சூப்பு வேணுங்களா? தேடிட்டு இருக்கீங்களா? இப்ப ஹலோ, நீங்க என்னன்னா முதல்ல பண்ணீங்க? அவர் பண்ணாரு இவர் பண்ணாருன்னு சொல்றீங்களே, நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்னோ பவுலிங், ரெட் இன்ஃப்ளூயன்ஸ், படம் எடுப்பது, அதை தொடர்ந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்வது, அப்புறம் அரசியல் வருவது, நான் மந்திரியாக மாட்டேன் என்று சொல்வது, மந்திரி ஆவது, துணை மந்திரி ஆகவே மாட்டேன் என்று சொல்வது, துணை முதலமைச்சர் ஆவது,
உருட்டுகளோட கூடாருமே நீங்க தானா? அடுத்த ஒப்பாரி. 25 நாள் எவ்வளவு கொலைகள், கொள்ளைகள், பாலியல் பலாத்காரங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. கொலை கொள்ளை கொலை கொள்ளை கொலை கொள்ளை இந்த ஆட்சியில் அதிகமா நடந்துச்சு. ஓகே, அது காரணம் தாவேக்காரல்ல. சரி, இப்போ திருவள்ளூர்ல ஒரு பள்ளிக்கூடம் திறந்துருக்காங்கல்ல, நல்லா டிஜிட்டல் அமைப்போட, சூப்பரா இருக்கு அந்த ஸ்கூல். நான் பார்த்தேன். அப்படியே டீச்சர்ஸ் கையிலலாம் மைக் கொடுத்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சு பயங்கரமா இருந்துச்சு. அது பார்க்கும்போதே அப்படியே சந்தோஷமா இருக்கு. அது தாவேக அரசாங்க பீரியட்ல தான் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கிரெடிபிலிட்டியை தாவேக எடுத்துக்கிட்டுமா? ஒத்துப்பீங்களா கொத்தூஸ்? ஒத்துப்பீங்களா கொத்தூஸ்? ஏன் ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? நல்லதெல்லாம் எங்களுக்கு, கெட்டதெல்லாம் அங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அது உங்க ஆட்சி காலத்துல செயல் திட்டத்துல கொண்டு வந்தது. நாங்க சொல்றோம், உங்க ஆட்சி காலத்துல செயல் திட்டத்துல கொண்டு வந்தது. அதுக்கான கிரெடிபிலிட்டியும் மொத்த கிரெடிபிலிட்டியும் உங்களுக்கு தான். அதே மாதிரி இப்ப நடக்கிற லேண்ட் ஆர்டர் பிரச்சனையும் உங்க ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டது. அதுக்கான மொத்த கிரெடிபிலிட்டியும் உங்களுக்கு தான். என்னங்கண்ணா, லட்டு மட்டும் சாப்பிடக்கூடாதுங்கண்ணா. அடுத்த ஒப்பாரி. அல்லு சில்லு கட்சி. நான் கேட்கிறேன், அப்புறம் அல்லு சில்லு கட்சி தானே? அவர் விஜய் சார் ஸ்பீச்சை நல்லா கேட்டீங்களா? அவர் அல்லு சில்லு கட்சிலாம் சொல்லலைன்னா அல்லு சில்லுங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னாரு. எனக்கு என்னவோ அந்த அல்லு சில்லுன்னு அவர் சொல்றது வந்து யாருன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா மக்களே? அவர் என்ன சொன்னார்னா, ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் நமக்கு பதில், நம்மளோட தலை டு தலை தான் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், அல்லு சில்லுங்களெல்லாம் அப்படின்னாரு. எனக்கு என்னவோ என் கண்ணு முன்னாடி வேற ஒரு போட்டோ வந்து போகுதுங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி என்ன வருதுன்னு யோசிக்குவோம் மக்களே. அது அல்லு சில்லுன்னு யார் அவர் குறிப்பிட்டிருக்காருன்னு என்னவோ தெரியல. இந்த ஸ்பீச் ஃபுல்லாவே நல்லா நோட் பண்ணீங்கன்னா அண்ணனுக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் படபடன்னு இருக்கு. என்னன்னு தெரியல. அந்த போடியம் வேற இப்படி பிடிச்சிக்கிட்டாப்புல பேசும்போது. ஐபால் எப்பவும் அண்ணனுக்கு வந்து ஐபால் கீழே போகாம வரவே வராது. அண்ணனால ஒரு 10 செகண்ட் கூட க்ரௌடை வந்து அப்படியே ஃபுல் டார்கெட்டோட பார்க்கவே முடியாது. அது தெரிஞ்ச கதை தான். நான் இப்போ சொன்னதுக்கு அப்புறம் அந்த வீடியோலாம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. அண்ணாடி போயிட்டு வருவார், போயிட்டு வருவார். அந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு வார்த்தை மிஸ் ஆனாலும் அண்ணனுக்கு போவோம், டைம் அப்படி போவோம். நோட் பண்ணி பாருங்க. அடுத்த ஒப்பாரி. 10 ரூபா வாங்குனீங்கன்னு ஊரெல்லாம் கமெண்ட் அடிச்சான். இவர் யாருங்க? எக்மோர் வேட்பாளர், தமிழன் பிரசன்னா. நோ வணக்கண்ணா. அண்ணன் அட்வொகேட்டு, பார்த்து பேசணுமே. ஏதாவது பேசுனீங்கன்னா கேஸு வந்துருமோ? கரூர்ல போய் ஒரு பாட்டு பாடி 41 பேரை கொலை செய்தார். அந்த செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். அவர் முதலமைச்சர்ன, உங்க பக்கத்து வீட்டுல ஏதோ பம்பு உடைச்சவங்க மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன முதலமைச்சர்ன? எங்கண்ணா ஆராசா ப்ரோ? கான்ஸ்டியூஷன் மொராலிட்டிலாம் வேணாம். ஒரு தனி மனிதனுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற அறிவு வேணும்னா. நோ பிரசன்னா, அந்த அறிவே உங்களுக்கு உங்க கட்சியிலையோ உங்களுக்கும் சொல்லி தரலையா? அவ்வளவு புத்தகத்தை வாசிச்சிருக்கீங்களே. நேற்று வந்து ஜூனியர் விகடன் வரைக்கும் வாசிச்சீங்கல்ல, அந்த அறிவு சொல்லி தரலீங்களா மரியாதை கொடுக்கணும்னு? சரி விடுங்களா. கரூர்ல 41 பேரை கொன்னது விஜய் தான்னு சொல்றதுக்கு நீங்க ஜட்ஜானா? சிபிஐல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த கண்டென்ட்டை பேசுறதே தப்புனா ஏனுங்கண்ணா, பேசுறதே தப்பு. கரூர்ல அந்த சம்பவம் நடந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற சாதாரண ஆர்டரில் இருந்து டிஎஸ்பி வரைக்கும் ஒரே ஆர்டர்ல எல்லாத்தையும் தூக்கி அடிச்சாரு. எங்க? திருநெல்வேலி ராமநாதபுரத்துக்கு. இதுதான் சார் உங்க நேர்மை. என்ன பண்ணாரு? அந்த காவல்துறை அதிகாரிலாம் மாத்திட்டாரா? சரி, வேற மாத்தாம என்னென்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிங்க மேலதானே நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும். நீங்க எடுக்கலையே. மேடம் ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா அங்க அந்த நடவடிக்கை தான் எடுத்திருப்பாங்கன்னா நீங்க எடுக்கலையே. நீங்க எடுத்த நடவடிக்கை எப்படி தெரியுமா? கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய செத்தப்போ அந்த எஸ்பியை மாத்து இது பணியிடை நீக்கம் செஞ்சுட்டு திரும்ப உடனே ரத்து பண்ணி 1 மாசத்துல சென்னையில டிஎஸ்பியா போட்டீங்களே. ஏன் சென்னை நல்லா இருக்குது பிடிக்கலன்ட்டா? வாட் ப்ரோ? மரியாதை கொடு ப்ரோ, மரியாதை கொடுங்க ப்ரோ, ப்ளீஸ் மரியாதை கொடுங்க. அவர் முதலமைச்சர். 3வது தெருல இருக்கிற யாரோ ஒருத்தர் இல்லை. ஓவராலா மக்களே, இந்த பேச்சுல எல்லா இடத்துலயும் நீங்க நல்லா ஒரு விஷயத்த கவனிக்காம இருந்தீங்கன்னா நான் அதை சுட்டி காட்டுறேன். இவங்க ரொம்ப நாளா பிஜேபின்ற ஒரு அண்டாவை எடுத்து உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. பிஜேபிக்கு எதிர்ப்பே நாங்க தான், தமிழ்நாடு பிஜேபி கிட்ட இருந்து நாங்க தான் காப்பாற்ற போறோம்னு. நேற்று பேசினான்னு உதயநிதி பேச்சுல ஒரு இடத்துல கூட பிஜேபியே இல்லை.
ஒரு இடத்துல கூட இல்லை. இவங்களுக்கு இப்போ விஜய் சார் தான் ஒன்லி டார்கெட், விஜய் சார். அப்போ தமிழ்நாட்டோட நலனுக்காக சிந்திக்கிறோம், பிஜேபி எதிர்க்கிறோம் சொன்னதெல்லாம் பொய்யா கோபால், பொய்யா. உருட்டின உருட்டெல்லாம் பொய்யா. ஏன் கோபால், ஏன் பிஜேபியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே கோபால்? கவர்னர் மாளிகையில காவி சாயம் பூசினாங்க, உங்க ஆட்சியிலையும் பூசினாங்க கோபால். இந்த ஆட்சியில மட்டும் ஏதோ புதுசா இன்னைக்குதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கவர்னர் மாளிகையில, உங்க ஆட்சியில தானே கோபால் பூசினாங்க. ஏன் கோபால், ஏன்? ஸோ உங்களோட ஃபுல் நோக்கம் பவர் இல்லை, பவர் வேணும். இப்போ டெல்லியில் இருக்கிற பவரும் இல்லை, காங்கிரஸ் கூட இருந்தது, அதில் காங்கிரஸும் கூட இல்லை. அடுத்த இவங்க காங்கிரஸுக்கு எதிராக நீ அங்கே உதயநிதி அண்ணன் பேசின பேச்சு இருக்குல்ல, துரோகி அப்படி இப்படின்னு பேசின பேச்சு, இன்னைக்கு இவரு காகிதம் இல்லத்தோட அஞ்சலி செலுத்துற நிகழ்ச்சியில் அதோட எதிர்வினை நடந்திருக்கு. We are afraid bro. நீங்க எங்களுக்கு வந்து ஒரு கலவரத்தை உண்டாக்குற மாதிரியே இருக்கீங்க. We are afraid. பொதுமக்கள் நாங்க afraid. தூக்கம் வர மாட்டேங்குது. கேட்ட மாதிரி இருக்கா அண்ணன் ஆராசா சொன்னது? We are afraid. நீங்க எப்போ எந்த கலவரத்தை தூண்டி விட போறீங்கன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. எங்க சட்ட ஒழுங்கை கெடுக்கலாம் தான் நீங்க இருக்கிற மாதிரியே இருக்கு. அந்த பேச்சோட விளைவு பாத்தீங்கல்ல, காங்கிரஸோட தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை பிடிச்சி தள்ளி விடாத குறையா, அடிக்காத குறையா, இப்படி ஒரு வன்முறை சம்பவத்தை தூண்டு விதமா இருக்குங்க உங்க பேச்சு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ, உதயநிதி ப்ரோ, ரொம்ப பயமா இருக்கு. எங்கெங்க என்னென்ன கிளாஷை உருவாக்க போறீங்கன்னு தெரியல. அண்ணா விஜய்னா பார்த்து ஏதாவது செய்யுங்கண்ணா. இந்த கும்பலை தினமும் ஒரு ஒப்பாரி வந்துக்கிட்டே இருக்குண்ணா. நாங்களும் தினமும் ஒப்பாரிக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த ஒப்பாரிக்கு ஒரு முடிவு கட்டுங்கண்ணா. உதயநிதி அண்ணா போயிட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ மக்களே, இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நான் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். போராடுவதே கடமை.